கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுவோம். சொல்லுங்கய்யா. கும்பராசி ராசி மண்டலத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி, ஆண் ராசி. ரொம்ப நுட்பமான விஷயங்களை கூடிய உணரக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, பணத்தை வேறு வேறு இடங்களில் வைக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எடுத்து வைக்கிறது, இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல இருக்குது. பொருளை சேமிக்கிறதுல வைக்கக்கூடிய தன்மை இந்த இயல்பாகவே இருக்குது. 2-11 கூடிய குரு விஷயத்துக்கு போயிடும் நேராக. இந்த பராபவ ஆண்டில் 2-11 கூடிய குரு ஜூன் 1 வரைக்குமே அவர் 5ஆம் இடத்துலேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுயசாரத்துலேருந்து 11 பார்த்துட்டு இருந்தார். அதனால் வாக்கு ரொம்ப பலமாக போகிற இடத்துலலாம் வென்று லாபத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ இனி வரும் காலங்களில் அந்த ஜூனுக்கு அப்புறம் ஜூன் 2லேருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு போப்பார். அந்த 6ஆம் இடத்துல அந்த முதல் 20 நாள் உச்ச அவருடைய அந்த புஷ்கர நவாம்சம் சொல்லக்கூடிய அந்த புனர்பூச 4ஆம் பாவத்தில் பயணிக்கிற காலத்தில் அவருடைய வாக்கு வெல்லக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்குது. இப்போ கும்பராசிக்காரங்க அரசியல் இருக்க அவங்களுடைய பிரச்சாரம் இல்லை மேடை பேச்சு அல்லது கொள்கை பரப்பு செயலாளர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அறுதிட்டு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்டாக ஞானமுள்ள பேச்சாக இருக்கும். ஆனால் அந்த ஜூன் 19 தாண்டி பூசத்தை அவங்க தொடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தன்னுடைய வாக்கினால் சில வம்பு தும்புகளை இழுத்துக்கக்கூடிய தன்மை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் குரு 6ல் உச்சமாக இருக்கிறதுனால இவங்க பேசுகிறத நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா 2ல் சனி வேற இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேசுவாங்க. சுயநல பயிற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தன்னுடைய பங்கை தன்னுடைய லாபத்தை நிச்சயிக்கக்கூடிய தன்மையில் அது இருக்கும். மிகப்பெரிய ராசிநாதன் மிகப்பெரிய கிரகமாக அந்த 2 வருடங்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைவான விஷயங்கள்ல இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அது சம்பந்தமான அந்த மறைவான விஷயங்களை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2, 6, 10, 11 மிகப்பெரிய அளவில் சேவை தொழில் புரிகிற அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவு செலவு உற்பத்தி. ஏன்னா குருவுக்கு தனகாரகன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுகளில் தொழிலில் பணத்தை பார்ப்பாங்க. இதனால் வரைக்கும் பார்த்த பணம் இல்லாமல் இந்த சமயத்தில் இந்த வருடத்தில் குரு உச்சமாக இருக்கிறனால தனகாரகன் 2 பிரிவனன் உச்சமாக இருக்கிற இடத்துல மிகப்பெரிய அளவில் இவங்க பணத்தை பார்ப்பாங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு 20-30 அப்படின்ற லெவலில் பார்ப்பாங்க. 50 லட்சம் அப்படின்னு ஒட்டி இல்லை லட்சக்கணக்கில் பார்த்துட்டு இருக்கவங்க கோடிக்கணக்கில் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்ப்பாங்க. தொழிலில் அந்தளவுக்கு ரொட்டேஷனும் பண்ணுவாங்க. ராகு கேது பயிற்சி அடுத்து மிக வரக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி அவர் 12ஆம் இடமான 3-10 கூடிய செவ்வாய் சாரத்தில் பயணிக்கிறதுனால மிகப்பெரிய அளவில், அதாவது ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. சில பேர் ஆல்ரெடி மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வழக்குகளையும் சந்திப்பாங்க. ஆனால் சந்தித்தாலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது. தைரியம் உச்சஸ்தாயில் போகும். உச்சஸ்தாயில் போய் வரும். கொஞ்சம் அந்த செவ்வாய் நீசமடைகிற காலகட்டம் அது ஒரு 6 மாதம் 7 மாத காலங்களுக்கு அப்புறம் ஒரு டிசம்பர் தாண்டி ஜனவரியில் கொஞ்சம் நீசமடை கடகராசியில் நீசமடைகிற காலகட்டத்தில் மட்டும் தொழில் ஸ்தானமும் கொஞ்சம் தைரியமும் கொஞ்சம் குன்றி திரும்ப அந்த 45 நாள் குன்றி திரும்ப அவங்க திரும்ப முழு பலத்தை தக்க வச்சுக்குவாங்க. அவ்வளோதான். அந்த செவ்வாய் நீசமடைகிற காலகட்டத்தில் மட்டும் தொழில் குன்றும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா குரு அங்கே இருந்தாலும் காப்பாற்றிடுவார், பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய அளவில் தொழில் வரவு செலவுகள் வாக்கு வன்மை வாக்கு வெல்றது இதெல்லாம் இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய குரு கேது அவர் கடகராசியில் ஆயில்ய சாரத்தில் பயணிக்கிற காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த சமயத்தில் உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது குடிப்பழக்கமோ அல்லது வேறு பீர் பிராண்டி அல்லது அந்த குளிர்பானங்களை குடிக்கக்கூடிய தன்மை இருந்தால் அதனால் கொஞ்சம் அஜீரண கோளாறுகளையும் நெஞ்செரிச்சலையும் சந்திப்பாங்க. ஒரு சிலருக்கு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு சிலருக்கு பைபாஸ் ஸ்டண்ட் வைக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யங்ஸ்டருக்கு கிடையாது, இது முதியவர்களுக்கு தான். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடியவும் லாபமும் இருக்கும். அதே நேரத்தில்
சுப விரயங்களும் நிறைய இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும். இதுதான் சிறப்பு. ஐயா சொல்லுங்க. நீங்கள் இவர் மிகச் சிறப்பாக சொல்லிட்டாரு. ராசியாதிபதியே 2லிருந்து சுயசாரத்தில் பயணம் செய்கிறதுனால வருமான வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் இந்த கும்பத்துக்காரருக்கு கிடைக்கும். அந்த மீனத்தில் இருக்கிறனால வெளிநாட்டு சம்பந்தமான இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம், கடல் சார்ந்த தொழில்கள் இருக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி, இதில் எல்லாமே மிகப்பெரிய வருமானத்தை இவர்கள் ஈட்டுவார்கள்ங்கிறதுல ஐயமில்லை. 12க்குண்டான சனியாக இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்பு உறுதியாக ஏற்படும். மேலும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 5ல் இருக்கக்கூடிய குரு 6க்கு வந்த உடனே வசூலினுடைய அளவு மிக அதிகரிக்கும். ஏன்னா உச்சம் ஒரு சுயசாரத்தில் வேறு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற காலம். சிலருக்கு வெளிநாட்டு வங்கிகளில் வேலை, நிதி நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது, கணக்கையில் மிகச்சிறந்த பெயர் எடுக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். பூசத்தில் போகிற காலம் கூட ஸ்டெல்லார் என்ன சொல்லுதுன்னா, பூசத்துக்கு உண்டான சனி 2லேயே இருக்கிறதுனால மிகப்பெரிய வருமானம், குறிப்பாக ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க, நிறைய தொழிலாளர்களை வச்சுட்டு வேலை வாங்கக்கூடியவங்கெல்லாம் வார்த்தையே சொல்ல முடியாத அளவு இட முடியாத வருமானத்தினுடைய பெருக்கம் உயர்ந்து இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி மிக மிக அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்குது. ராகு லக்னத்தில் இருக்கக்கூடியது 12க்கு, ராசியில் இருக்கக்கூடிய ராகு 12க்கு பயிற்சி ஆன உடனே இவங்க வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக நன்மைகள் கிடைக்க, இவர் சொன்னதுலேயே அந்த செவ்வாயினுடைய சாரத்தில் அவிட்டத்தில் போகிற காலம் ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கும். இவங்க ஊர் விட்டு ஊர் போய், நாடு விட்டு நாடு போய் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகளுக்கு 2-11க்கு உண்டான குரு 6ல் உச்சம் பெறுவதன் மூலமாக பண வளர்ச்சியை இந்த ஆண்டு மிக அதிகமாக இவர்கள் பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள், இவர்களுடைய வங்கி கணக்கில் நினச்சா ஓடி வாங்கக்கூடிய திறமை குரு பயிற்சிக்கு பின்னால் இவங்களுக்கு கிடைக்கும். 7ல் இருக்கிற ராகு இப்போ தான் திருமணம் செய்த பெண்ணோ ஆண் மூலமாகவோ ஞானத்தை பெறுவார்கள். மேலும் அந்த கேது புதனுடைய சாரத்தில் கடகத்துக்கு வந்தவுடனே இவர்கள் பெற்ற குழந்தைகள், பூர்வீகம், முன்னோர்கள் இந்த வழியிலெல்லாம் நன்மைகளை பெறக்கூடிய அதே நேரத்தில் கையெழுத்தை கவனமாக போடலின்னா, அந்த பிறருக்கு ஜாமீன் நின்று வேலையெல்லாம் செஞ்சோம்னா மாட்டிக்கோணும். என்ன 8க்கு உண்டானது புதன். பேனாவை அடுத்தவனுக்கு கையெழுத்து போடுற வேலையை மட்டும் செய்யாமல் விட்டுட்டா கும்பத்துக்கு பெரும்பாலும் நன்மைகளையே தருது அப்படிங்கிறது மிக அற்புதமாக இருக்குது. நன்றி. சிறப்புங்க. மேடம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கும்பராசி கும்பலக்னமாக இருக்கிறவங்களுக்கு 6ஆம் பாவத்தில் குரு உச்சபலத்தோடு இருக்கிறதுனால வேலையாட்கள் ஒரு ஒழுக்கமான ஆட்களாக கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாங்க. அதே போல் 2ஆம் பாவத்தையும் இந்த குரு தொடர்பு கொள்றதுனால அந்த தொழில் மூலமாக நல்ல வருமானம், நிரந்தர வருமானத்தையும் கொடுக்கும். 12ஆம் பாவத்துலேருந்து சனி 2ஆம் பாவத்தில் வருது, அவங்க பெட்ரோல் அடிச்சுருக்கனால லாபகரமாக சுற்றுவாங்க அப்படிங்கிற அமைப்பை எடுத்துக்கலாங்க. நல்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோதான் பேச்சில் வல்லுநர்களாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பண வரவில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி அந்த பண வரவு வந்தாலும் கூட அதை எப்படி கையாளணும், அந்த பணத்தை எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியாவோ இல்லை ஒரு சேவிங்ஸாவோ மாற்றணுங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஐயா, கும்பராசிக்கு ஏதாவது பரிகாரமோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? அதாவது காற்று ராசி அப்படிங்கிறதுனால அவங்க ரெகுலராக இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க. சரி. ஸோ அடுத்த ராசியை நம்ம பார்ப்போம்.